சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாநகரத்தினுடைய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி வகுத்து தந்த வழிகளின் அடிப்படையில் பல்வேறு திட்டப்பணிகள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஒருபுறம் உயர்த்துவதற்கான திட்டப்பணிகள், மருத்துவமனைகள், பள்ளி கட்டிடங்கள், விளையாட்டு மைதானங்கள், பொழுதுபோக்கிற்குண்டான பூங்காக்கள், பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகின்ற 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள், இப்படி பல்வேறு பணிகளை எடுத்துக்கொண்டாலும் பெருநகர மாநகராட்சியின் சார்பில் ஒரு 1700 குடியிருப்புகளை முழுவதுமாக குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் என்ற சாயலே இல்லாத அளவிற்கு மிகுந்த நேர்த்தியோடு, மிகுந்த உறுதித்தன்மையோடு அந்த மக்களுக்கு தேவையான படிப்பகம், நூலகம், அங்கன்வாடி கட்டிடங்கள், அதேபோல் பூங்காக்கள், மின்தூக்கி வசதியோடு கூடிய 770 குடியிருப்புகள் இந்த இடத்தில் ஸ்டான்லி நகர் என்று சொல்லப்படுகின்ற கொண்டித்தோப்பு பகுதியில் தற்போது உருவாகி கொண்டிருக்கின்றது. இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அருகிலே இருக்கின்ற வாட்டர் பேசின் ரோடில் பல்வேறு திட்டப்பணிகளோடு சேர்த்து இதையும் துவக்கி வைத்தார். இதில் பணி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இடையிலே 3 பெருமழை வெள்ளங்களை சந்தித்திருக்கின்றோம். அவற்றை எல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 13 மாத காலங்களில் இந்த கட்டிடங்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள், குறிப்பாக சாலையோரங்களில், கால்வாய் ஓரங்களில் வாழ்வாதாரம் இல்லாமல் 10க்கு 10 இடத்திலே வசித்து கொண்டிருக்கின்ற மக்கள், வாழ்க்கையின் அபாயக்குறியோடு வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கின்ற வாழ்நாள் முழுவதும் இருக்கின்ற மக்களை எந்தவித தலையீடும் இல்லாமல் முழுக்க பயனாளிகளை தேர்வு செய்து ஜனவரி 20ஆம் தேதிக்குள் மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர், காக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரரான, அபாய குரலை போக்குகின்ற வல்லமை பெற்ற மனித சக்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு இதே இடத்தில் அதற்குண்டான நியமன ஆணைகளையும் வழங்கி ஒரு அதிசயத்தை, ஏற்கனவே பல்வேறு அதிசயத்தை நினைத்து கொண்டிருக்கின்ற முதல்வர் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்ற கூற்றுக்கு மேலும் ஒரு உதாரணமாக இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்படுகின்ற இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, இதற்கு முழு உதவிகரமாக இருந்து எங்களுக்கு பல்வேறு வகையில் ஆலோசனைகள் நல்கியிருக்கின்ற மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய சிஇஓ அவர்களுக்கும், ஆர்டிசி வடக்கு பகுதியினுடைய சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய ரவி அவர்களுக்கும், அதேபோல் இதை ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு திட்டம் வகுத்து தந்த அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் மனமார்ந்த, நெஞ்சார்ந்த, நன்றி கலந்த, மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தோன்னா அங்கே போயிட்டு அப்போ நல்லது எதுனா கேளம்பா, நீ பேசும்போது அவர் இன்சியலை மாற்றி சொல்கிறேன், சொல்லுமா, வேறு எதனா ஒன்று பாசிட்டிவாக எதனா கேட்டேன், இது எப்போ திறப்பீங்கன்னா அது மாதிரி எதனா பேசிட்டு போகணும். நல்லா இருக்கும். எடுத்தோன்னா அந்த சகடையை ஏன் கொண்டு வரீங்க உள்ள ஊர்வலம் பதில் சொல்லிட்டேன். இல்லை, நான் இந்து வரலாறு, அந்த கோயிலுக்குள்ளே புகுந்த ஆமையும் இந்து நலத்தையும் உருப்பிட்டதாக வரலாறு இல்லைன்னு சொன்னதும் இல்லாமல் உங்கள் பேரை வந்து மதத்தோடு குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிக்கார் ஒரு படத்தில். ஆனால் படம் தேட்டரில் வரல, யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அப்போ அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. தேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். ஒன்று. இரண்டாவது, இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி. இனத்தால், மொழியால், மதத்தால் நாங்கள் யாரையும் பிளவுபடுத்தி பார்ப்பதில்லை. எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்தினரே எனக்கு தெரியாது. ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்று தான் கேட்போமே தவிர எந்த மதத்தினிருந்து கேட்பது கிடையாது.
ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டு பேசுவது எந்த மதம் என்பார். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. அதனுடைய குமுறல் தான் திருக்கோயில் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு காணப்போகின்றோம். அதிலும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. ரவீஸ்வரர் ஆலயம் வேசார்படியில் அமைந்திருக்கின்றது. சூரிய ஒளி நேராக அந்த பகவான் மீது படுகின்ற ஒரு ஐதீகம் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த திருக்கோயில் 5½ அடி பள்ளத்திலே சென்று விட்டது தரை மட்டத்திலிருந்து. அதை இடித்து கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இடித்து கட்டுகின்ற கட்டுமானத்திற்குண்டான வல்லுநரும் நம்மிடையே இல்லை. ஆகவே அதை லிஃப்டிங் முறையில் தூக்கி கொண்டிருக்கின்றோம். 24 திருக்கோயில்களை தமிழகத்திலே அதுபோல் லிஃப்டிங் முறையிலே தூக்குவதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சமீபத்தில் கூட காளிகாம்பாள் திருக்கோயில் அந்த பணியை நானே சென்று ஆரம்பித்தேன். அதில் 11 திருக்கோயில் பணிகளை முடித்திருக்கின்றோம். 4000வது திருக்கோயில் ரவீஸ்வரர் ஆலயத்தில் அந்த கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட ஆன்மீக புரட்சி பல்வேறு வரலாற்று சான்றுகளை உருவாக்கும். நிச்சயம் இந்த ஆட்சிக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகள் கழித்தால் கூட இந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை வேறு எந்த காலத்திலும் வெல்ல முடியாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முழு சுதந்திரத்தை அளித்து திருக்கோயில் வரலாற்றில், இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை எங்கள் நாயகனுக்கு உண்டு. நேற்றைக்கு கூட பார்த்தால் காலையிலே பாம்பன் சாமியிலே 6666 அவர் பாடல்களை புதிதாக புத்தக வடிவில் தயாரித்து அந்த பதிகத்தை வெளியிட்டோம். அவர் வாழ்ந்த மண் இது. அந்த திருக்கோயில் 36 ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கால் தடைப்பட்டிருந்த சூழல். அந்த திருக்கோயில் நீதிமன்ற நெடிய படிக்கட்டில் வெற்றியை பெற்று குடமுழுக்கை முடித்து இருக்கிறோம். இதெல்லாம் சாதனைகள். நேற்று மாலை எடுத்துக்கொண்டால் அதேபோல் காலையிலே பார்த்தசாரதி கோயிலே பாசுரங்கள் படிக்கின்ற நிகழ்ச்சி. மாலையிலே எடுத்துக்கொண்டால் கூட்டு பிரார்த்தனை கச்சாலீஸ்வரர் திருக்கோயிலில். இப்படி நாளொரு அற்புதங்களை நிகழ்த்தி நாளொரு இறை என்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை இப்படி போன்ற உதவாக்கரை ராஜாக்களால் எதுவும் செய்துவிட முடியாது. ஒன்று மெசேஜ் கொடுத்துட்டேன். செங்கோட்டையன் பாவங்க